கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ ஜனமே, சிலுவையிலே மலர்ந்த இந்த பூவை குறித்து சொல்கிறார். தவிப்பு என்ற வார்த்தைக்கு தாகமாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். தாகமாக இருக்கிறேன். அநேகருடைய தாகத்தை ஆண்டவர் தீர்த்த ஆண்டவர். சமாரிய பெண்ணுடைய தாகத்தை தீர்த்தவர். ஆத்மீய தாகத்தோடு அந்த மகளை சந்தித்து அவளை சொந்த மகளாக ஏற்றுக்கொண்டார். அவள் போய் அநேக கிராமத்தில் போய் அநேகரை அழைத்து கொண்டு வந்தாள். அவள் ஆத்துமா ஆதாயம் செய்தாள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இரண்டாவதாக ஆகாருடைய தாகத்தை குறித்து வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகார் தாகம் வனாந்திரத்திலே தாகத்தோடு அழுது கொண்டிருந்த அந்த ஆகாருக்கு ஒரு நீரூற்றை உண்டாக்கி தாகத்தை தீர்த்து கொள்ளும்படியாக அங்கே நீரூற்றை திறந்தார் என்று சொல்ல பார்க்கிறோம். தாகத்தை தீர்த்தார் என்று சொல்லப்படி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தாகத்தை தீர்த்து கொள்ளத்தக்கதாக கண்மலையை பிளந்து அங்கே தாகத்தை தீர்க்கிறதை பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் 3 நாளாய் தாகத்தோடு அலைந்து திரிந்த போது அங்கே தண்ணீரை கண்டவுடனே அது ருசி பார்த்தாங்க. அது மாறாவின் கசப்பை போல அது கசப்பாக இருந்தது. அந்த கசப்பான தண்ணீரை இந்த மோசே ஒரு கொம்பை அதில் தண்ணீருக்குள் போட்டு இந்த தண்ணீரை மதுரமாக மாற்றினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். மாறாவின் கசப்பை மதுரமாக மாற்றின இயேசு நம்மோடு கூட இருக்கிற தேவனாக இருக்கிறார். அடுத்ததாக சிம்சோனின் தாகத்தை குறித்து வேதத்திலே சொல்லப்படும். சிம்சோனுடைய தாகம் கலதி எலும்பால் 1000 பேரை கொன்று குவித்த அந்த சிம்சோனுக்கு ஒரு தாகம் உண்டாகிற்று. அந்த தாகத்தை தீர்க்கவில்லை என்றால் அவர் இறந்து போவார். லேகியில் உள்ள பள்ளத்தாக்கிலே அங்கே தண்ணீர் ஊற்று அங்கே திறக்கப்பட்டது. இந்த தண்ணீரை குடித்து அவன் தாகத்தை தீர்த்து கொண்டான் என்று வேதத்திலே வாசிக்கிறார். விதமாக தண்ணீரை புறப்பட பண்ணின இயேசு அவர் நம்மோடு கூட இருக்கிறார். தாகம் தீர்க்கும் வழியாக அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, நன்றியோடு துதிக்கிறோம். தாகத்தை தீர்க்கும்படியாக அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை விட்டு ஒரு நாளும் விலக மாட்டார், கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சிலுவை தியானத்திலே இதை நாம் அதை தியானிக்கிறோம். வேதனையோடு கூட சிலுவையிலே தொங்கி நான் தாகமாக இருக்கிறேன் சொன்ன தாகமாக இருந்த அவருக்கு கசப்பு கலந்த காடியை குடிக்க கொடுத்தார்கள். அவரோ நல்ல தண்ணீரை கொடுத்தார். ஆனால் அவர்கள் சிலுவையில் அறிந்த அந்த அருகில் இருந்தவர்கள் கசப்பு கலந்த அந்த தண்ணீரை தான் குடிக்க கொடுத்தார்கள். ஆனால் அதை அவர் குடிக்கவில்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இயேசு தாகத்தை தீர்க்கிற தேவனாகி இருக்கிறார். ஹல்லேலூயா. தாகமுள்ளவன் மேல் தூய ஆவியை ஊற்றிடுவார். வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவார். தாகமுள்ளவன் மேல் தூய ஆவியை ஊற்றிடுவார். வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவார். புது பலன் அடைந்திடுவேன், நான் புது பலன் அடைந்திடுவேன். புது பலன் அடைந்திடுவேன், நான் புது பலன் அடைந்திடுவேன்.